யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அன்றைய 1ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது, பாருங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். நம்முடைய தேவன் நினைச்சா நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு எத்தனை காரியங்களிலே நாம் தவித்து கொண்டிருக்கிறோம், ஒரு இளைப்பாறுதல் இல்லை. ஐயோ, இந்த பிரச்சனையில் ஒரு இளைப்பாறுதல் இல்லையே. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களால நமக்கு அநேக காரியங்களில் இளைப்பாறுதல் இல்லாமல் போய்விடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் இல்லாமல், சத்துருக்களால் யுத்தம் இல்லாமல் இளைப்பாறுதலை யோசுவா காலத்திலே கொடுத்தார். அந்த இளைப்பாறுதல் வருவதற்கு எவ்வளோ யுத்தங்களை முன்னால செய்ய வேண்டியதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கிறது, எத்தனையோ போராட்டங்களை ஜெயிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இளைப்பாறி அமர முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ஒரு வெற்றியை கொடுக்கிற ஒரு இளைப்பாறுதலாக இருக்கிறது. உபவாசம், வேத வாசிப்பு, இதெல்லாம் நமக்கு இளைப்பாறுதலை கொண்டு வருகிற ஒரு ஔஷதமாக இருக்கிறது. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்திலே ஆசா என்ற ராஜா, யூதாவின் ராஜா, அவனுக்கு விரோதமாக 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம், அவனுக்கு எல்லா பக்கத்திலையும் ஒரு தேசத்தில் இளைப்பாறுதலை தேவன் கொடுத்தார். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமும் 14, 6, 7. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷத்தில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு முழுசுமாக இளைப்பாறுதலை தேவன் ஆசாவுக்கு கொடுத்தார். அந்த வருஷத்துல அவனுக்கு இளைப்பாறுதல். அதனால அவன் என்ன செஞ்சான்? பட்டணங்களை கட்டினான். நமக்கு இளைப்பாறுதலை தேவன் கொடுக்கும் பொழுதுதான் நம்ம வீடுகளை கட்ட முடியும். நமக்கு தேவன் இளைப்பாறுதலை இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆசாவுக்கு கொடுத்தார். எதனால ஆசாவுக்கு கொடுத்தார்? இவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். இந்த ஆசாவுக்கு விரோதமாக 9ஆம் வசனத்திலே வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், எத்தோப்பியன் ஆகிய சேரா என்ற ஒரு ராஜா 10 லட்சம் பேரோடு கூட வந்தான். இந்த யாருக்கு விரோதமாக? ஆசாவுக்கு விரோதமாக. இவர் சின்ன நாடு, சின்ன படை தான் வச்சிருக்கிறான். ஆனா 10 லட்சம் பேரோடு கூட அந்த எத்தோப்பியன் வந்த பொழுது இவன் ஜெபம் பண்றான். 11ஆம் வசனத்துல, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தோப்பியர் ஓடி போனார்கள். சத்துருக்கள் ஓடி போயிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும்னா அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். அப்பா, இந்த பிரச்சனையை பாருங்கப்பா, சத்துருக்கள் வராங்கப்பா, எனக்கு பலன் கிடையாதப்பா,
என்னால் ஜெயிக்க முடியாது, அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க, அவங்கெல்லாம் கோலியாத்தை போல இருக்கிறாங்க, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாருமே துணை இல்லை, நீர் தான் துணை அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆசா ஜெபித்தான். அந்த 10 லட்சம் பேரையும் தேவன் முறியடித்தார். அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், அதன் மூலமாக ஒரு இளைப்பாறுதல் கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் இந்த இளைப்பாறுதல் என்பது ஃபிக்ஸடா கிடைக்காது. ஃபிக்ஸடா கிடைச்சா நம்ம தேவனை மறந்துட்டு நாம் என்ன பண்ணுவோம், நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வோம். கொஞ்சம் சோதனை வரும், தேவனை தேடும் பொழுது இளைப்பாறுதல். ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா இளைப்பாறுதல், 10 வருஷத்துக்கு இளைப்பாறுதல், 40 வருஷத்துக்கு இளைப்பாறுதல். தாவீது காலத்தில் 40 வருஷம், சாலமோன் காலத்துல எல்லாம் 40 வருஷம் இளைப்பாறுதல். ஆசாவுக்கு 10 வருஷம் இளைப்பாறுதலை கொடுத்தார், அதாவது யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். இப்படியெல்லாம் தேவன் ஒரு வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு, 40 வருஷத்துக்குன்னு இளைப்பாறுதல் அவங்களுடைய அந்த சுபாவங்களை வச்சு, அவங்களுடைய குணங்களை வச்சு, அவங்களுடைய கிரியைகளை வச்சு தான் தராரு. நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தா 40 வருஷம் உங்களை வியாதி ஒண்ணுமே பண்ணாது, ஒரு இளைப்பாறுதல். உங்களுக்கு ஒரு 10 வருஷம் உங்களை வியாதி ஒண்ணுமே பண்ண முடியாது. 10 வருஷம் சத்துருக்கள் உங்க பக்கமே வரமாட்டாங்க, 40 வருஷம் சத்துருக்கள் உங்க பக்கமே வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை தேவனால் உங்களுக்கு தர முடியும். இங்கே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் 40 வருஷம், இன்னிலிருந்து 40 வருஷம் இளைப்பாறுதலை தேவன் தரணும். 40 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுலேயும் ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார், நாம் அவரை சார்ந்து நிற்கும் பொழுது. அதனால தாவீது காலத்தில் 1 நாளாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 1 நாளாகமம் 22, 18, 19 அவர் சாலமோனுக்கு சொல்றாரு, ஆலயத்தை கட்ட சொல்லி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்பட்டிருக்கிறது. இளைப்பாறுதலை தேவன் எதுக்காக கொடுக்கிறார் தெரியுங்களா? தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக தான் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இங்கே தாவீது, அவனுடைய குமாரன் சாலமோன், அவங்க காலத்தில் தேவன் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கொடுத்தார். தேசம் ஜனத்துக்கு முன்பாகவும் அந்த ராஜாவுக்கு முன்பாக தேசம் கீழ்பட்டு இருந்தது. 19ஆம் வசனத்தில், இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்மாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை கட்டணும். தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்தா ஆலயத்தை கட்டணும். நீங்க எல்லாம் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை கொடுத்திருப்பார் என்று சொன்னா, உங்க ஊர்ல நீங்க விட்டு வந்த உங்க ஊர்ல தேவ ஆலயம் இல்லைன்னா நீங்க போய் ஒரு ஆலயத்தை கட்டணும். ஐயோ, எனக்கு இளைப்பாறுதலை கொடுத்த தேவன் இந்த ஜனங்களுக்கெல்லாம் இளைப்பாறுதலை தரணும். எனக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் இந்த ஜனங்களுக்கெல்லாம் ரட்சிப்பை தரணும்னு சொல்லி நீங்க தேவனுடைய நாமத்துக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் சாலமோனுக்கும் தாவீதுக்கும் இளைப்பாறுதலை கொடுத்தார். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாதவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. அதை குறித்து எபிரேயர் 3ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 3:18. கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா அவர் என்ன ஆணையிடுறாரு? என்று இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாம போனாங்களே, அவர்களெல்லாம் தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல் ஆகிய பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு அவர்களை பார்த்து சொன்னார், என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அப்போ இஸ்ரவேல் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கிளம்பி போனாங்க. ஆனா அதில் உள்ள போனது 2 பேர் தான், யோசுவா, காலேப். மற்ற எல்லாரும் வனாந்தரத்தில் வழியில பிறந்த புது பிள்ளைகள். அவங்க பிறந்து அவங்க பெருசாகி அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவங்க தேவனை துதித்து அவங்க தான் ஆண்டவருடைய அந்த புதிய நாட்டை சுதந்திரித்து கொண்டாங்க. ஆனா பழைய ஆட்கள், கீழ்ப்படியாத ஆட்கள் எல்லாம் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். அதனால தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். அதாவது யாருமே தன்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாதபடிக்கு விழுந்து போயிடக்கூடாது. இளைப்பாறுதல் நம்ம எல்லாருக்கும் தேவன் வச்சிருக்கிற இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம். அதுதான் நமக்கு தேவன் வச்சிருக்கிற இளைப்பாறுதல். எப்படின்னா, வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்துல, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்ப கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறதுன்னா என்ன? அதுதான் கடைசி இளைப்பாறுதல். நம்ம மரித்து நம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து நம் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவோம் இல்லையா? அதுதான் கடைசி இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் விழுந்து போகாம இருக்கணும். விசுவாசத்தை விட்டு விழுந்து போகாம இருக்கணும். சோதனையிலே ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்வதிலே ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும் நாம் கீழ்ப்படியாம போகக்கூடாது, நாம் விழுந்து போகக்கூடாது. ஏன்னா நமக்கென்று தேவன் ஒரு இளைப்பாறுதலை வச்சிருக்கிறாரு. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் யார் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, யார் ஒருவர் அந்த மிருகத்தினுடைய முத்திரையை தரித்து கொள்றாங்களோ, தங்க வாழ்க்கையில அந்த அந்தி கிறிஸ்துடைய முத்திரையை யாரெல்லாம் தரித்து கொள்றாங்களோ அவங்க அத்தனை பேரும் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அவங்க எல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க. அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே, பாதாளத்திலே அவர்கள் பங்கடைவாங்க. அவங்க தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இளைப்பாறுதலை நாம் பிரவேசிக்கணும்னா பின்வாங்கி போயிடக்கூடாது.
நம்ம எல்லாரும் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க எப்படி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நடந்து போய் கொண்டே இருக்கிறாங்க. அதுல யாராவது பின் வாங்கிட்டா போக முடியுமா? பின் வாங்கிட்டா அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க, வனாந்தரத்திலேயே விட்டுட்டு போயிடுவாங்க, தனியா விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம எல்லாரும் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை துதிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அவரை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய பிரயாணத்தை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இளைப்பாறுதலுக்குள்ளே போவதற்கான வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு இருக்கிற நாம் பின்வாங்கி போகக்கூடாது. அதனால பயத்தோட காணப்படணும். ஐயோ, நான் பின்வாங்கி மட்டும் போயிடக்கூடாதப்பா ஒவ்வொருவரும். ஏன்னா கடைசி வரைக்கும் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். கடைசியில தவறிட்டா கூட அவள்தான். 40 வருஷம் விசுவாசியா இருந்துட்டு 40வது வருஷம் ஆண்டவர் விட்டுட்டா பரலோகம் போக முடியாது. சிலர் 40 வருஷம் ஏசப்பா பிள்ளையாவே இருந்திருக்க மாட்டாங்க. கடைசியில 40வது வருஷம் தான் ஏசப்பா பிள்ளையா மாறி இருப்பாங்க. அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரை நினைச்சு கொண்டே வாழ வேண்டும். நம்முடைய கஷ்டத்துல நஷ்டத்துல எல்லாம் அவர் தான் நமக்கு துணை. அவருடைய இஷ்டம் இல்லாம நமக்கு ஒண்ணுமே நடக்காது. அதனாலதான் நமக்கு இந்த இளைப்பாறுதல்ல போறதுக்கு நமக்கு ரொம்ப ஒண்ணு தேவைன்னா அதுதான் விசுவாசம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 19ஆம் வசனத்துல பின்னும் என்று இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவ்விசுவாசம் இருந்துச்சுன்னா பிரவேசிக்க முடியாது. நான் போவனா போக மாட்டேனா, பரலோகத்துக்கு போவனா போக மாட்டேனா, அவ்விசுவாசம் இருந்துச்சுன்னா நிச்சயமா போக முடியாது. அப்போ அதுக்கு தேவை விசுவாசம். நான் கண்டிப்பா பரலோகத்துக்கு போவேன். இன்னைக்கு மரிச்சா பரலோகத்துக்கு போவீங்களா? ஆமா, கண்டிப்பா போவேன். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அதற்கு நாம் தகுதியா பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். அப்பதான் இன்னைக்கு மரிச்சாலும் பரலோகம் போக முடியும். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு வந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியும். அதற்காக தான் நாம் பயந்து விசுவாசத்தோட நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. தேவன் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற போராட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார், பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். அதுல இருந்து இளைப்பாறுதலை அவர் தான் தர முடியும். வியாதியில இளைப்பாறுதல் தருகிறவர் அவர்தான். ஒரு தகப்பன் தன்னுடைய மகள் மரித்து போகிற தருணத்துல ஆண்டவர் இயேசு கிட்ட வந்தான். ஆண்டவர் அழைக்கும் பொழுதே ஆள் வந்து, ஆண்டவர் போதகரை வருத்தப்படுத்தாத, உன்னுடைய மகள் மரித்து போயிட்டா. அப்போ அந்த தகப்பனுக்கு இளைப்பாறுதலா இருக்கும்? அப்படியே இடிஞ்சு போயிருப்பார், இளைப்பாறுதலை இழந்து போயிருப்பார். அப்ப அந்த வீட்டுக்கு கவலைப்படாதப்பா அப்படின்னு ஆண்டவர் இயேசு அந்த வீட்டுக்கு கூட போய் அந்த மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். பார்த்தீங்களா? அப்பதான் அந்த குடும்பத்துக்கே இளைப்பாறுதல். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு நம்முடைய ஆண்டவர், இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவர். ஒரு தாய், அவள் வந்து கைம்பெண், அவளுக்கு யாருமே கிடையாது. அந்த அந்த வாலிபனை விட்டா அவளுக்கு சோறு போட யாரும் கிடையாது. அழுதுகிட்டே போறா அந்த தாய். ஆண்டவர் இயேசு பார்க்கிறாரு, பாடையை நிறுத்துறாரு. அந்த பாடையை நிறுத்த சொல்லி, வாலிபனே எழுந்துரு. அந்த அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி கையில கொடுத்தார். ஏன்னா தேவன் அந்த தாயின் மேல மனதுருகுனதுனால, அப்போ அவங்க ஆண்டவருடைய கண்ணில் பற்ற அளவுக்கு அவங்க ஏதோ செஞ்சிருக்காங்க.
ஆண்டவரை தேடி இருப்பாங்க, அல்ல ஆண்டவரை நினைச்சிருப்பாங்க. அதனால கரெக்டா ஆண்டவர் கண்ணில் அவங்க பட்டு இருக்கிறாங்க. அதனால கரெக்டா ஆண்டவரும் அவங்களுக்கு அற்புதத்தை செஞ்சு இளைப்பாறுதலை இழந்த அவங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். அதனால தான் ஆண்டவர் இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம வருத்தங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வச்சிடணும். ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்துக்கு பின்னால வந்து அவருடைய பாதத்தை கண்ணீரினால் கழுவி, அவருடைய பாதத்தை தன் தலைமுடியினாலே துடைத்து, அவருடைய பாதத்தை முத்தம் செய்து, அவருடைய பாதத்துக்கு பரிமள தைலத்தை பூசினாள். அவளுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தார். மகளே, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு இளைப்பாறுதல். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை தவிர நமக்கு இளைப்பாறுதல் தர யாராலையும் முடியாது. ஆண்டவர் இயேசுவை நம்புங்க, உங்க எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை நிச்சயமாக தருவார். ஒரு வருஷத்துக்கு பேக்கேஜ் மாதிரி தந்துருவாரு, இல்ல 10 வருஷத்துக்கு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருவாரு, இல்ல 40 வருஷத்துக்கு கொடுத்துருவாரு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வாங்கிக்கங்க. ஆனா இயேசுவால தான் இளைப்பாறுதலை நமக்கு தர முடியும். நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லாம நமக்கு இளைப்பாறுதலே கிடையாது. ஆண்டவர் இயேசு ஒரு முறை சீஷர்களோடு கூட போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் படகுல தூங்கி கொண்டிருக்கிறாரு. அப்போ காற்று, ஜலம் ரொம்ப கொடுமையா வந்து படகே மூழ்கி போற அளவுக்கு ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் உள்ள வருது, கடல் தண்ணி கொந்தளிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சாக போறாங்க. அப்பதான் ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் அப்படின்னு ஆண்டவர் இயேசுவை எழுப்புறாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு அவங்கள வந்து கடிந்து கொண்டார். அது மட்டும் இல்ல, லூக்கா 8:24 இருக்கு, அவர் காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், உடனே அமைதல் உண்டாயிருச்சு. அவங்களுக்கெல்லாம் ஒரு இளைப்பாறுதல். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட காற்றடித்தாலும், எப்பேற்பட்ட புயல் அடித்தாலும், காற்று புயல்னா அடிக்கிற காத்து புயல்னு நினைச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில அடிக்கிற காத்து, உங்க வாழ்க்கையில அடிக்கிற புயல், மற்றவங்களால வருகிற பிரச்சனை, அதுதான் உங்களுக்கு புயல். சத்துருவால வருகிற பிரச்சனை, அதுதான் உங்களுக்கு காற்று புயல். பொல்லாத மனிதர்கள், அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள், சிலருக்கு சொந்தக்காரங்க மூலமா வர பிரச்சனைகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காற்று போல புயல் போல அடிக்கும், நம்முடைய இளைப்பாறுதல் கெடுக்கிறதுக்காக. இயேசு அமைதியா இளைப்பாரி கொண்டிருந்தார். ஆனா இந்த காற்றும் இந்த தண்ணியும் வந்த உடனே இவங்க நினைச்சிட்டாங்க, அவ்வளவுதான், போதும், அவ்வளவுதான், நம்ம மரிக்க போறோம், இயேசுவும் நம்மளோட கூட சேர்ந்து மரிக்க போறார் அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஐயரே ஐயரே நாங்க மடிந்து போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு இளைப்பாறுதலை அங்கே நிலைநாட்டினார். காற்றையும் அந்த கடல் கொந்தளிப்பையும் அதட்டினார், உடனே அமைதல் உண்டாயிற்று. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட காற்றடித்து கொண்டிருந்தாலும் இயேசு அந்த காற்றை, அந்த புயலை, அந்த கடல் கொந்தளிப்பை உங்க வாழ்க்கையில அதட்டுவார். விசுவாசிங்க. இந்த வாரத்தில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகுங்க. தேவன் அதட்டுவார். அதட்டி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், ஒரு இளைப்பாறுதலை தருவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. இந்த விசுவாச வாழ்க்கை என்பது அது ஒவ்வொரு நாளும் போராட்டத்தின் மேல நடந்து போற வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில நாம ஆண்டவர் இயேசுவை நம்பினா நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டார், நமக்கு இளைப்பாறுதலை தருவார். நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல, அப்பா, மோசே, யோசுவா போன்ற பக்தர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தீர். தாவீது, சாலமோன் போன்ற பக்தர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தீர். ஆண்டவரே, ஆசா என்ற ராஜா உம்மை நோக்கி ஜெபித்த பொழுது இளைப்பாறுதலை கொடுத்தீர்.
சத்துருக்களினாலே பயந்து உம்மை நோக்கி ஜெபித்தான். அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்த எங்கள் தேவனே, அப்பா பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இளைப்பாறுதலை தருகிற தேவனே, அப்பா இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், உம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவங்களுடைய வாழ்க்கையில அடிக்கிற காற்று, அவங்க வாழ்க்கையில அடிக்கிற புயல், அவங்க வாழ்க்கையில வருகிற கொந்தளிப்பு, இது எல்லாம் நீர் அதட்டும் ஐயா, அமைதல் உண்டாக்கும். வியாதியின் மூலமா ஒருவேளை அவங்க வாழ்க்கையில கொந்தளிப்பு வந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வியாதியை அதட்டும் ஐயா. ஹல்லேலூயா. அப்பா, சத்துருக்கள் மூலமாக பிரச்சனை வந்திருக்கலாம், அதை அதட்டும். பிசாசு மூலமா பிரச்சனை வந்திருக்கலாம், அதட்டும். இயேசுவே, எங்க வாழ்க்கையில எங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அதட்டி, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால எங்களுக்கு இளைப்பாறுதலை தாரோம். உம்முடைய இளைப்பாறுதல், நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிற வரையில இந்த உலகத்திலையும் எங்களுக்கு இளைப்பாறுதலை நீரே தந்து எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, 1 வருஷத்துக்கு இளைப்பாறுதலை உம்மால் தர முடியும், 10 வருஷத்துக்கு இளைப்பாறுதலை தர முடியும், 40 வருஷத்துக்கு இளைப்பாறுதலை கொடுத்தீர். அது போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் 40, 10 வருஷம் மட்டுமல்ல, 1 வருஷம் மட்டுமல்ல, 40 வருஷம் மட்டும் இல்ல, வாழ்நாளெல்லாம் இளைப்பாறுதலை தாரும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் விசுவாசிக்க மட்டும் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள உதவி செய்யும். நாங்கள் பின்வாங்கி போகாமல் இருக்க உதவி செய்யும். உம்முடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவும், கடைசியில நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த பரலோக இளைப்பாறுதலுக்குள்ளே நாங்கள் வந்து சேரவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும் ஏசப்பா. ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளை மாற்றும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். எங்கள் மீட்பெறும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.